Hello guys, வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸ் வந்தாச்சு ஒரு வழியாக. திரும்ப இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஆடிட்டிங் அண்ட் எத்திக்ஸில் சாப்டர் 2 இருக்கு இல்லையா? ஆடிட் ஸ்ட்ராட்டஜி, ஆடிட் பிளானிங் அண்ட் ஆடிட் ப்ரோக்ராம். இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இந்த சாப்டரே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓவர்வியூ பார்த்துடலாம். என்ன தான் இந்த சாப்டரில் இருக்குது அப்படிங்கிறத ஓவர்வியூவாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு அவங்க சொல்ல வருது இந்த ஆடிட் பிளானிங் பற்றி மட்டும்தான். இந்த ஆடிட் பிளானிங் எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜியும் இந்த ஆடிட் ப்ரோக்ராமும் வச்சு தான் நம்ம ஒரு ஆடிட் பிளானிங்கை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ஒழுங்காக வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஆடிட் பிளானிங் இஸ் ஈக்குவல் டு ஆடிட் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் ஆடிட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஓகே. அந்த 15 மினிட்ஸில் வந்து நான் படிக்கிறதுக்காக வச்சு பிளான் பண்ணி படிக்கணும், அதுக்குள்ளே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சது. கண்டிப்பாக என்னால் முடியும்னா உங்களாலே முடியும்ல. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ ஆடிட் பிளானிங்கை ஃபஸ்ட்டு என்ன நல்லா இருக்குது, ஃபஸ்ட்டு ஏன் ஆடிட் பிளானிங் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்புறம் நேச்சர் இருக்கும், அப்புறம் பிளானிங் உடைய ப்ராசஸ். அதில் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங் வந்து பார்ப்போம். இந்த எலமெண்ட்ஸ் ஆஃப் பிளானிங்கில் 2 இருக்கும். ஓகேவா? அதுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து உள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஆடிட் பிளானிங்கில் அவ்வளோதான் இருக்கும். ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்கும், ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த 5 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது. ஆடிட் ஸ்ட்ராட்டஜியில் இந்த 5 ஃபேக்டர்ஸ் மட்டும்தான் பற்றி பேசியிருப்பாங்க. ஆடிட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஜஸ்ட் இட்ஸ் அ டாக்குமெண்ட். ஓகேவா? அது எப்படி வந்து இருக்கும், அண்ட் தென் வந்து எப்படிலாம் வந்து அசிஸ்டன்ட் வந்து இருக்கணும், அண்ட் தென் வந்து ஒரு சில விஷயங்கள்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம்னா திஸ் லெசன் வில் பி டன். ஓகேவா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஸ்ஏ 300 வந்து கொடுக்கணும். எதுக்காக இந்த எஸ்ஏலாம் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, இந்த எஸ்ஏ எல்லாமே ஒரு ஆடிட்டருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். என்னது, ஒரு ஆடிட்டருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் என்னது, இந்த ஒரு எஸ்ஏஸும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா நம்ம பார்த்தோம். எஸ்ஏ 200 பார்த்தோம், எஸ்ஏ 210 பார்த்தோம், எஸ்ஏ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஸ்ஏ 300. எஸ்ஏ 300 என்னது அப்படின்னா நம்மளுடைய ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான். நான் எப்போதும் சொன்ன மாதிரி இந்த எஸ்ஏஸ் எல்லாமே ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் குறிக்குது. ஓகேவா? பிளானிங் அண்ட் ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் டீல்ஸ் வித் ஆடிட்டர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னது, ஆடிட்டருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை தான் இந்த ஆடிட், அதாவது இதில் வந்து டீல் பண்ண வைக்கிறாங்க. என்னது, டு பிளான் அண்ட் ஆடிட்டர். டு பிளான் அண்ட் ஆடிட்டர்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஆடிட்டருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன சொல்லுது இந்த எஸ்ஏ 300. எஸ்ஏ 300 பற்றி சொல்லுது எப்படி வந்து பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது. எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேல் சார் சொல்கிற மாதிரி, எதை பண்ணாலும் என்ன பண்ணணும், நம்ம பிளான் பண்ணி பண்ணணுன்ற மாதிரி ஆடிட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். அதுக்காக தான் வந்து இது சொல்லியிருக்காங்களே. இப்போ ஆடிட்டுக்கு என்ன முக்கியம், ஆடிட் ஸ்ட்ராட்டஜி முக்கியம், ஆடிட் ப்ரோக்ராமும் முக்கியம். அதனால தான் நான் பண்ணுறோம், மீதி 2 நம்ம படிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஆடிட் பிளானிங்கை வந்து நம்ம கவர் பண்ணிடலாமா? ஓகே. லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. இந்த லெசன் வந்து நான் 2 பேஜில் வந்து எழுதிட்டேன். ஓகேவா? 2 பேஜஸில் வந்து நம்ம எழுதி வச்சு இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பேஜஸ் அண்ட் தென் ஆடிட் ப்ரோக்ராம் வந்து கவர் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஓகே. இப்போ வந்து ஆடிட் பிளானிங் ஃபஸ்ட் பார்த்துடலாம், ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக. ஓகேவா? ஆடிட் பிளானிங் எதுக்கு, ஆடிட் பிளானிங்னா பிளான் பண்ணுறது நம்மளுக்கு தெரியும். அது எதுக்காக பண்ணுறாங்க, அதை டைம்லி மேனரில் முடிக்கணும், அவ்வளோதான். நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம அதை சீக்கிரமாக முடிக்கணும், இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு தானே பண்ணுவோம். அதே மாதிரி தான். ஜஸ்ட் வாண்ட் டு கேரி அவுட் வித்தின் த டைம், அவ்வளோதான். ஓகேவா? டைம்லி மேனரில் பண்ணணும். ஓகேவா? நான் எழுதியிருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் கீவேர்ட்ஸ். ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏன் இதெல்லாம் அழுத்தம் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் உங்கள் மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆகும். ஓகேவா? இந்த ஒரு வேர்ட் மட்டும் பார்க்குறப்பவும் நான் உங்களுக்கு அந்த தமிழ் மீனிங்கில் சொல்கிறப்பவும் உங்கள் மைண்டில் ஆமாம் நம்ம புரிஞ்சிக்கவும் செய்கிறீங்க தமிழ் மீனிங்கில் சொல்கிறனால, அண்ட் தென் கீவேர்ட்ஸும் பார்க்குறீங்க. தட் இட் வில் பி ரெஜிஸ்டர்டு டீப்லி. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னது, நெக்ஸ்ட் ஏன் வந்து நம்ம ஆடிட் பிளானிங் பண்ணுறோம், ஏன்னா நம்மளுடைய ஆடிட் என்கேஜ்மெண்ட் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம சிஏ ஏன் படிக்கிறோம், சிஏ வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? எப்படி வந்து படிக்கிறோம், நம்ம ஏதாவது ஒரு பிளான் வச்சுருப்போம். இதுக்குள்ளே இது முடிக்கணும், இதுக்குள்ளே இது முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக மட்டுமா நம்ம வந்து பிளான் பண்ணுவோம், இல்லைல்ல. அது நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம பிளான் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் ஆடிட்டும். ஓகே, நம்ம சீக்கிரமாக முடிக்கணும், நல்லா முடிக்கணும், எஃபெக்டிவாக முடிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடிட் பிளானிங். ஓகேவா? பிளானிங் என்னமோ நம்ம எப்போதும் போல சொல்கிற மாதிரி தான், ஆனால் அதில் கூட ஆடிட் பண்ணுறனால இட்ஸ் ஆடிட் பிளானிங், தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே. இப்போது அடுத்து வந்து பெனிஃபிட்டு ரொம்ப வதவதுன்னு இருக்கும், ஆனால் நம்ம அழகாக எழுதிட்டோம்ல. எப்படி, இது வந்து ஆடிட்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு துணையாக இருக்குது, அதுக்கப்புறம் நல்லா ஃபெசிலிட்டேட் பண்ணுது, சொல்லிக் கொடுக்குது. என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆடிட்டருக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு ஏரியாலையும் எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஒரு ஏரியாலையும் எப்படிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுது. என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு இந்த பிளானிங் வந்து உருவாக்குது. ஓகேவா? அண்ட் தென் வந்து எப்படிலாம் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும், எப்படிலாம் வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதும் இந்த பிளானிங்கில் நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன நல்லா ஹெல்ப் பண்ணுது ஆடிட்டருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஏரியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணுறதுக்கு, அண்ட் தென்
இட் ஹெல்ப்ஸ் டு ஆடிட்டர் டு ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் த ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ இப்போ இது பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இசுவாஸ் போட்டு சேர்த்து எழுதிருங்க, அவ்வளோதான். எல்லாத்துக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே ஹெல்ப் த ஆடிட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷார்ட்டாக படிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது எழுதுறப்போ ஒரு பாயிண்ட்டாக ஹெல்ப் த ஆடிட்டர் டு இம்ப்ரூவ் த அப்படின்னு போட்டு எழுதுங்க, ஹெல்ப் த ஆடிட்டர் டு ரிசால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு போடுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னது, அசிஸ்டிங். ஸோ அசிஸ்டிங் எப்படிலாவது துணையாக இருக்குது அப்படின்னா எங்கேஜ்மெண்ட் டீம். நான் என்ன சொல்லியிருக்கேன், எங்கேஜ்மெண்ட் டீம் அப்படிங்கிறப்போ யாரெல்லாம் ஆடிட்டிங் அந்த பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்களோ, ஸோ அவங்க இருக்காங்க எல்லாருமே என்னது எங்கேஜ்மெண்ட் டீம் தான். ஸோ அப்போது அந்த எங்கேஜ்மெண்ட் டீம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் இந்த பிளானிங் என்ன இருக்குது, துணையாக இருக்கும். அண்ட் தென் எக்ஸ்பர்ட்ஸுக்கும் என்ன இருக்குது, துணையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ வேறு என்ன விஷயம்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது, எந்த டைரக்ஷனில் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது என்ன சொல்லிக் கொடுக்குது, இந்த ஆடிட் பிளானிங் சொல்லிக் கொடுக்குது. ஸோ ஆடிட் பிளானிங் நம்ம 3 கேட்டகரிஸாக பிரிக்கலாம். ஒன்று ஆடிட்டருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, இன்னொன்று நம்மளுக்கு அசிஸ்டன்ட் கொடுக்குது, அண்ட் தென் ஃபெசிலிட்டேட் பண்ணுது டைரக்ஷன் எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்காகவும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் என்னது பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் நேச்சர். நெக்ஸ்ட் என்னது நேச்சர்னா தமிழ் மீனிங் என்னது, இயற்கை. இதுதான் எதார்த்தம். அப்போ ஆடிட் பிளானிங்கோட எதார்த்தம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இட்ஸ் நாட் எ டிஸ்கிரீட் ஃபேஸ். வாட் இஸ் மீன் பை டிஸ்கிரீட் அப்படின்னா தனித்தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தனித்தனியாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டிஸ்கிரீட் இந்த இடத்துல ஏன் சொல்கிறாங்க, பிளானிங் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கிறது கிடையாது. இட்ஸ் நாட் ஏ டிஸ்கிரீட் ஃபேஸ். பிளானிங் அப்படிங்கிறது தனித்தனியாக இருக்கிறது கிடையாது. இட்ஸ் கண்டினியூட்டிவ் அண்ட் இட்டரேட்டிவ் ப்ராசஸ். வாட் இஸ் மீன் பை இட்டரேட்டிவ்னா மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு காமெடியில் கூட என்னது மீண்டும் மீண்டுமா அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் பிளானிங்கும் அப்படி தான், மீண்டும் மீண்டும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு தனித்தனி விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. rather than it's a continual and iterative process அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே. அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் ஆடிட் முடிகிறப்போ திரும்ப என்ன ஆகும், இன்னொரு ஆடிட்டுக்கு பிளான் பண்ணணும். ஸோ நல்லா மீண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் ஆரம்பிக்கும். எப்போ கண்டினியூஸ் ஆகும், கரண்ட் ஆடிட்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான். காமெடியாக இருக்குல்ல. ஸோ அதோட நேச்சரே இதுதான். ஓகேவா? ஆடிட் பிளானிங்கோட நேச்சர் என்னது, தனித்தனியாக இல்லை, இது கண்டினியூஸ் ப்ராசஸ். எப்போ ஆரம்பிக்குது, போன வாட்டி முடிஞ்சோன்னே இந்த வாட்டி ஆரம்பிக்குது, அவ்வளோதான். எப்போ கண்டினியூ ஆகுது, கரண்ட் ஆடிட்டில் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ப்ரியர் டு ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு மெட்டீரியல் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ஸ்டேட்மெண்ட் தவறாக இருக்குது, அதுலேருந்து ஃப்ரீ ஆகி வருது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த ரிஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட், ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க ரிஸ்க்கை நம்ம அசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நம்ம பிளானிங்கில் கன்சிடர் பண்ணணும். ஆல்டிஓ கன்சிடர் பண்ணணும். என்ன கன்சிடர் பண்ணணும், ஆல்டிஓ. வாட் இஸ் ஆல்டிஓ, அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ். ஆல்டிஓனா என்ன, அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் கன்சிடர் பண்ணணும். அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர் என்னது, ஒரு ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? ஸோ அதை நெக்ஸ்ட் லெசனில் இன்னும் ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகே. அனலைட்டிக்கல் ப்ரொசீஜர் நம்ம கன்சிடர் பண்ணணும். லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்புறம் மெட்டீரியலிட்டி, டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி இங்கே ரொம்ப முக்கியம். அப்புறம் இன்வால்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் அதர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர், அவ்வளோதான். என்னது ஆல்டிஓனா என்னென்னலாம் விஷயம்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்க்கு முன்னாடி வாட் ஆர் த திங்ஸ் டு பி கன்சிடர் பிஃபோர் பிளானிங், analytical procedure, legal and regulatory framework, determination of materiality, involvement of experts, and then other risk assessment procedures. ஓகேவா? ஓகே. என்னது ஆல்டிஓ, எதுக்கு, பிளானிங் நீட் டு பி கன்சிடர். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப அழகான விஷயம் நான் சொல்கிறேன். ப்ராசஸ் அங்கே இங்கேயும் நிறையா இருக்கும். என்னது வந்ததே வந்துட்டுருக்கு, ஐயோ அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸி தான். ப்ராசஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டாக பிரியுது. எப்படி பிரியுது, ரெண்டாக பிரியுது. என்னது, ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், பிளானிங் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். என்னது, ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிளானிங் என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை எப்படி நம்ம பிரிக்கிறோம். ஸோ இந்த ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, அதுதான் நம்மளுக்கு 3ஆக பிரியுது. ப்ரிலிமினரி என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு என்கேஜ்மெண்ட்டில் நம்ம போகிறதுக்கு முன்னாடி, என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஒரு ஆடிட்டருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம், எந்த விஷயமும் இல்லை, அவங்களுக்கு கூட இந்த ஆடிட் சர்வீஸை நான் ப்ரொவைட் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிற அந்த வாக்குமூலம், அதாவது அந்த ஒப்புதல். ஸோ அந்த ஒப்புதல் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இவங்க பண்ணணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், ப்ரிலிமினரி என்னென்ன விஷயம்லாம் இந்த ஆக்டிவிட்டியில் எங்கேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போ நம்ம தான் ஆடிட்டர், நம்ம இந்த ஒரு விஷயத்தில் போய் கிளைண்ட்டை போயிட்டு நம்ம இந்த என்கேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி, என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் திங் கண்டினியூஸ், செகண்ட் திங் எத்திக்கல் ரெக்யர்மெண்ட், தேர்ட் திங் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இந்த 3 விஷயம் தான் பண்ணணும். ஓகேவா? ஓகே. கண்டினியூஸ் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கோமா,
சாரி, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோமா, அந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்க, கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸ் எந்த கேஸில் வருது, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தான் மட்டும்தான். ஓகேவா? ஓகே. என்னது இந்த கிளையண்ட் ரிலேஷன்ஷிப், ஆடிட்டர் ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ இவங்களுக்குள்ள இந்த கண்டினியூஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வேறு என்னென்ன விஷயம்லாம் அதில் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம அவங்க அப்ராப்ரியேட்டான ப்ரொசீஜரை என்ஷூர் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அப்ராப்ரியேட்டான ப்ரொசீஜர்ஸை அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். ஓகேவா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா கரெக்டாக, அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ் இது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் அவங்க கேட்குற நெசசரி இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும், அவங்க கேட்குற அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் இது எனக்கு ஆப்டைன் பண்ணணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறத என்ன பண்ணணும், ஃபிம் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபிம் ஷுட் டு ஆப்டைன். ஓகேவா? அந்த ஃபிம் ஷுட் ஆப்டைன். ஸோ என்ன பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கொடுக்கணும். ஓகேவா? தேர்டாக என்ன நம்ம பார்க்கணும், இன்டெகிரிட்டி பார்க்கணும். இன்டெகிரிட்டின்னு என்ன சொல்லியிருக்கேன், நேர்மை, நீதி, ட்ரூ ஹானஸ்ட் இந்த சென்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இங்கே யார்கிட்ட பார்க்கணும், இன்டெகிரிட்டி, ஓனர், அண்ட் தென் இந்த கீ மேனேஜ்மெண்ட் பீப்புள், என்கேஜ்மெண்ட் டீம். ஆல்சோ என்கேஜ்மெண்ட் டீம் யார் சொல்லியிருக்கேன், நம்மளோட டீம்லேயும் பார்க்கணும். அண்ட் தென் கீ மேனேஜ்மெண்ட் பர்சன் இந்த சென்ஸ் அந்த ஃபிலிமில் இருக்க கீ மேனேஜ்மெண்ட் பீப்புள், சிஇஓ, சிஎஃப்ஓ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களாம் தான். அண்ட் தென் ஓனர். ஸோ இவங்க 3கிட்டே இந்த இன்டெகிரிட்டி என்ன பண்ணணும், நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ கண்டினியூஸ் வந்துட்டப்போ என்னென்ன விஷயம்லாம் இப்போ பார்க்கணும், கிளையண்ட் ரிலேஷன்ஷிப், ஆடிட் ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுமே அங்கே பார்க்க போகிறோம். ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கா, கேட்குற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களா, அவங்க நேர்மையாக இருக்காங்களா, இது மூணுக்கே நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து எத்திக் லெசன்ஸில் நடிக்கிறோமா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இண்டிபெண்டன்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது பாதிப்புகள் வர மாதிரி இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி ஏதாவது எக்ஸிஸ்ட் ஆனால் சேஃப்கார்டு அப்ளை பண்ணணும். சேஃப்கார்டு அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்ஷன். என்னோடய இண்டிபெண்டன்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. நான் என்னோடய ரிவ்யூ ஒப்பீனியன் வந்து நான் சொல்ல வரப்போ எனக்கு எந்த ஒரு விஷயமும் என்ன பண்ணக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது. அதுக்காக நான் அப்ளை பண்ணுற ஒரு ஆக்ஷன் தான் என்னது, இந்த சேஃப்கார்டு. ஸோ இந்த சேஃப்கார்டை என்னை அப்ளை பண்ண விடலைன்னா கண்ணை மூடிட்டு அவங்கள வந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு வந்துடுங்க, அவங்கள பிரேக்கப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இது எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ். வேறு என்ன விஷயம் என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணணும், ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் செக் பண்ணணும், அப்புறம் எத்திக்கல் ரெக்வயர்மெண்ட்ஸ் வந்து பார்த்தோம். அண்ட் தென் டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் ஆல்ரெடி வந்து எத்திக்ஸ் லெசன் நடத்திருக்காங்க இல்லையா? ஸோ எத்திக்ஸ் லெசன் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்குறது அந்த மாதிரி. அப்போது அதே மாதிரி தான் ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவார், பிஃபோர் ஆடிட், அந்த ஆடிட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. ஓகேவா? எதுக்கு அந்த மாதிரி வந்து நம்ம லெட்டர் அனுப்பணும், ஏன்னா நம்ம இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த லெட்டர் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம அனுப்புகிறோம். இந்த ஒரு கன்ஃபியூஷனும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அந்த லெட்டர் வந்து அனுப்புகிறோம். ஓகேவா? இந்த லெட்டர் வந்து நம்ம அனுப்புகிறோம். ஓகே. ஸோ ஆடிட்டர் வந்து எதுக்கு பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து டு அவாய்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டு அவாய்ட் கன்ஃபியூஷன், ஸோ தட் ஒன்லி ஹி இஸ் சென்டிங் த லெட்டர் பிஃபோர் ஆடிட். ஓகேவா? ஓகே. ஸோ இதுதான் இது டேர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இப்போ என்னென்ன விஷயம்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரிலிமினரியாக என்னென்ன பண்ணுறாங்க, இது எல்லாமே பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே மேம், நீங்கள் இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் எனக்கு புரியுது. சரி, இந்த பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் எங்கே இதுக்கு நோட்ஸே எழுதல. இந்த பிளானிங் ஆக்டிவிட்டீஸ் தான் என்னென்னா, இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எஸ்டாப்ளிஷ் பண்ண சொல்லுது. என்ன சொல்லுது, இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுது. எது சொல்லுது, பிளானிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம அடுத்து என்ன படிக்க போகிறோம், இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஆடிட் பிளானை வந்து டெவலப் பண்ணுங்கள், இந்த ஆடிட் ஸ்ட்ராட்டஜி எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, இந்த ஆடிட் பிளான், இந்த பிளானிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? We will see quickly. Until then, this is Shweta signing off. Thank you.